நம சிவாய. ஆன்மீகம் எனது அனுபவத்தில் எல்லாமே ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறோன்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆன்மீகத்துக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரில. ஆன்மீகம்னா ஒரு கோயில். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே ஒரு மனுஷன் உள்ளே போனோம்னா அவனுக்கு பரமாத்மா கடவுளின் சிந்தனை தெரியணும். கடவுளை பற்றி அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். அது இல்லைன்னா எனக்கு ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியாது, உள்ளே போக முடியாது. ரெண்டாவது ஆத்மா, இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவை பற்றி அவன் ஞானம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, பெரிய மகான் ரிஷிகள் ஞானிகள்னால் ஆன்மீகம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆத்மாவை பற்றி ஞானம்ப்பா. ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா ஆத்மாவை பற்றி ஞானம்னு ஒரு வரியில் முடிச்சுருவாங்க. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. திருக்குறள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா திருக்குறளை பற்றி? எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ சாதாரணமாக இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் எழுதினார். 1330 குறள் இருக்குல்ல. இந்த குறள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு விளக்கம் எழுதினவர் யார்? அந்த பாடலுக்கு அர்த்தம் தெரிஞ்சவர் தான் விளக்கம் எழுதியிருக்கார். தெரியாதவர்களுக்கு சொல்ல முடியுமா? அதில் இருக்கிற கருத்துக்கள் அவ்வளோ அருமையான கருத்துக்கள். இதை சாதாரண ஒரு மனுஷன்ட்ட போய் அந்த திருக்குறளை சொன்னோம்னா அவன் என்ன சொல்லுவான்? அது என்னன்னு புரியாது. அதே மாதிரி தான் ஆத்மாவை பற்றிய ஞானம் சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியாது. அந்த ஆத்மாவை பற்றிய ஞானம் இந்த ஒரு வரிக்குத்தான் இவ்வளோ விளக்கம். ஆன்மீகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில். அந்த கோயிலில் நுழையணும்னா நல்ல நம்ம ஒரு சாவியாக இருக்கணும். அந்த சாவியாக இருக்கிறதுக்கு என்னென்னா, சாவியில் 4 முனைகள், அந்த முனைகள் இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டான முனை இருந்தால் தான் அந்த பூட்டுக்குள்ளே விட்டால் கரெக்டாக அந்த சாவி ஓப்பன் ஆகும், பூட்டு ஓப்பன் ஆகும். அதே மாதிரி தான் நமக்கு பரமாத்மா கடவுள் பற்றி சிந்தனை இருக்கணும். 2 ஆத்மா, அதாவது என்ன, கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிரை இயக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். 3வது உயிர், 4வது உடல், 5வது மனம். இந்த 5 விஷயங்கள் ஒருவன் தெரிஞ்சு அதில் தெளிவடைஞ்சு அவன் வாழ்ந்தால் மட்டும்தான் ஆன்மீக வாழ்க்கை உள்ளே போகுமே தவிர சும்மா தாடியை வளர்த்துக்கிட்டு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு பிறருக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி உபதேசம் பண்ணிக்கிட்டு காணிக்கை கேட்டுக்கிட்டு பணத்தாசை பிடிச்சி பெண்ணாசை பிடிச்சி மண்ணாசை பிடிச்சி ஒரு ஆசிரம கடனில் பல கோடி வசூல் பண்ணிக்கிட்டு கேட்டால் அதுன்னு போய் பேசிக்கிட்டு திரிகிறவன் 100க்கு 100 ஆன்மீகம்ன்றது கோயிலுக்குள்ளே அவன் வாழ்கிறான் அப்படின்னா ஆன்மீகம்ன்றது ஒரு கோயில். இந்த 5 விஷயத்தை, கடவுள் பற்றிய சிந்தனை, கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு ஆத்மா, ஒரு உயிர், அதாவது சக்தியை பற்றிய சிந்தனை, அந்த சக்தியிலிருந்து ஒரு உயிர். இந்த பிரபஞ்சத்தில் உயிர்னு சொல்கிறோம் இல்லையா? உயிர் நிறைய பேர் தெரியாது. இன்னும் 5 விஷயம் சொல்கிறான் அப்படின்னு. ஆத்மாவுக்கு அப்புறம் உயிர் இருக்குது. அந்த உயிர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கிளைமேட்டில் இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனே ஒரு உயிர் உருவாகும். ஈசல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சு ஒரு மாதிரி வந்தோடனே ஒரு கிளைமேட் வந்தோடனே ஈசல் உருவாகும். ஏன்னா இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் அந்த தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி உயிர்கள் உருவாகுது. அதே போல தான் நம்மளோட உயிர் உடம்புல உடலை உருவாக்கி அந்த உடல் வெளியே பிரபஞ்சத்தில் வெளியே வந்தன்னையோ அந்த சக்தியை மூலியமாக சேர்ந்து அதில் ஒரு உயிர் உருவாக்குது. இதெல்லாம் இறைவன் அதோட இயக்கிறார். ஃபுல்லாக இயக்கிறதுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை சொல்கிறேன். இதெல்லாம் விளக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்மீகம் அப்படின்றது ஒரு வார்த்தைக்கு ஆத்மாவை பற்றிய ஞானம்னு ஒன்று சொல்லிடுவாங்க. அந்த ஆத்மாவை பற்றிய ஞானம்னு சொன்னால் என்ன, அது விளக்கம், இதாவது விஷயம் பேசுனது அதை பற்றினக்குள்ள விளக்கம்தான். சரிங்களா? ஒருவனுக்கு ஆன்மீக வாழ்க்கை வாழணும்னா கடவுளை பற்றிய சிந்தனை, பரமாத்மா அதை பற்றிய சிந்தனை இருக்கணும். 2வது ஆத்மாவை பற்றி சிந்தனை இருக்கணும். 3வது உயிரை பற்றி சிந்தனை இருக்கணும். 4வது உடலை பற்றி சிந்தனை இருக்கணும். இந்த உடலும் உயிரும் சேர்ந்ததுக்கப்புறம் அதில் ஒரு விஷயம் உருவாகுது. அவள் தான் மனசு, அதான் மனம் சொல்லுவாங்கள்ல. சொல்லுவாங்க உதாரணத்துக்கு, உன்கிட்ட 1000 கோடி பணம் இருக்கப்பா, ஒத்த ரூபா உதவி செய்கிற மனசு இல்லைப்பா அப்படின்பா. அவனுக்கு எல்லாமே இருக்குப்பா, உதவி செய்கிற மனசு இருக்குது, ஆனால் பணம் இல்லைம்பா. அந்த மனசுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மனசை வச்சு தான் ஒருத்தனை குணாதிசயம் சொல்லி நல்லவன் கெட்டவன் எதை வச்சு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒருத்தனை பார்த்தோன்னே அவனை வச்சு அவனோட கேரக்டர் எப்படி சொல்கிறோம்? அவனோட மனசு. அதே மாதிரி தான் என்னென்னா, அவன் ஒரு சில விஷயங்கள் அந்த ஆத்மா மூலிமா அந்த மனதையும் உடலையும் அந்த ஆத்மா இயக்குது. அந்த ஆத்மா இறைவனுக்கு கீழே இருக்குது. உதாரணத்துக்கு என்னென்னா, ஒவ்வொருத்தரும் குணாதிசயம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரே கம்பெனியில் நம்ம பைக் எடுத்தால் கூட ஒரு பைக் என்ன ஆகுது, 2 கம்பெனி, ஒரே கம்பெனிக்காரன் ஒரு பைக் உருவாக்கி கொடுத்தா கூட அந்த பைக்கோட செஞ்சு என்னென்னா ஒவ்வொருத்தரோட இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு இவ்வளோ பெரிய மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பைக்கு நிப்பாட்டிட்டு 2 பேர் ஓட்ட விட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய மலையில் ஏறி ஒருத்தர் கடந்துருவான். ஒருத்தர் மலையில் ஏறி கடக்க முடியாமல் அதே சீஸு அதே கெப்பாசிட்டியில் வண்டி இன்னொருத்தனுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவான், இது பண்ணிடுவான். அதே மாதிரி நம்ம உடல் எல்லாருக்கும்
கொடுத்துருக்காரு, சரியாக தான் கொடுத்துருக்காரு. அதில் ஆத்மா இயக்குது. ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த உடலுக்கு ஏற்ற வலிமைக்கு ஏற்ற மாதிரி அது இயக்கி போகுது. ஆகையால் சிந்தித்து செயல்படணும். ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது. எதையுமே வந்து என்னென்னா, சில பேர் சொல்லுவாங்க அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பொய் பேசலாம், அடுத்தவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்ட்டு. பொய்ன்றது மிகப்பெரிய ஒரு சாத்தான். அந்த நீங்கள் பொய்யை பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். ஒருத்தனோட இறை நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய அந்த இயேசு வல்லார் இவங்களாம் பார்த்தீங்கன்னா பொய்யே அவங்களோட கஷ்ட ஆரம்பத்துலேருந்து வாழ்ந்த வாழ்க்கையே பின்னாடி அவங்க தீட்சையை நல்லா யானம் பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா பொய்ன்றது அவர் வாயில் வந்திருக்காது. அந்த பொய்ன்றதே அவர் வாயிலிருந்து அந்த உடல்லேருந்து போனால் தான் அவங்க வந்து இந்த சிந்தனை, தெய்வீக சிந்தனை, ஆன்மீகன்ற கோயிலுக்குள்ளே போக முடியும். அதனால் சிந்தித்து செயல்பட்டு நல்லபடியாக வாழணும். அடுத்தடுத்த வீடியோவில் இதை நான் போடுற வீடியோ கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்தடுத்து என்னோடய ஆன்மீகத்தில் எனது அனுபவம் அப்படின்ற வீடியோத்தில் இதை போடுறேன். அடுத்தடுத்து கொஞ்சம் நல்லா க்ரியேட் பண்ணி போடுறேன்.